Hey guys, I'm Kaushik and welcome to Kurimurai once again. ஸோ நம்மளோட JavaScript தமிழ் டியூட்டோரியலில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதாவது 2 ways, ஒன்று வந்து லிட்ரல், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட். அதை தாண்டி நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்ப்ளிட்டு, ஸ்டார்ட் வித், எண்ட்ஸ் வித், ட்ரிம் அண்ட் இன்க்ளூட்ஸ். அது இல்லாமல் டபுள் ஈக்குவல்ஸ் வர்சஸ் ட்ரிபிள் ஈக்குவல். நேற்று போட்ட வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டபுள் ஈக்குவல்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆப்ரேட்டர் தான், ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு நேம் இருக்கும், ப்ராக்கெட்லாம் இருக்கும்ல, அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்ரேட்டர் தான். டபுள் ஈக்குவல்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று சொல்ல வந்துட்டேன், பட் யூடியூப் வீடியோட டைட்டிலில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனா கூட தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லாது. ஓகே, டபுள் ட்ரிபிள் சொன்னாலும் கரெக்டு தான். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லைஸ் வர்சஸ் சப்ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் லேர்னிங்ஸை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பேக்கேஜ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ப்ளக்கின் வந்து யூஸ் பண்ண போகிறோம் VS கோடில். அது வந்து நான் எழுத கோடு பண்ண எனக்கு வந்து அப்படியே அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்காக ஆர் டெமோ காட்டுறதுக்காக. பட் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்லைஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டென்ஷன் அங்கே போங்க, போயிட்டு Quokka அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த எல்லை கவுத்து போட்ட மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், ஆர் எனேபிள் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள். விஎஸ் கோட் ரீஸ்டார்ட்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, Ctrl+Shift+P மூணுத்தையும் சேர்த்து டைப் பண்ணிங்க அப்படின்னா, Ctrl+Shift+P கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் Quokka அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா JavaScript அண்ட் TypeScript ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம JavaScript லேர்ன் பண்ணுறதுனால JavaScript அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் வந்து console log அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னா, எனக்கு அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி ரன் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் அவுட்புட் வந்தது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வராமல் மேபி உங்களுக்கு வந்து கீழேயும் வரலாம், இங்கே எங்கேயாச்சும் வரலாம். ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபுல்லாக கூட வரலாம். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, ஸ்லைஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்லைஸ்னா என்ன, சப்ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு கான்ஸ்ட் str ஈக்குவல் டு வெல்கம் டு குறிமுறை அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செமிகோலன் வந்து நெசசிட்டி கிடையாது ஜாவாஸ்கிரிப்டில், சில இடத்துல மட்டும் கண்டிப்பாக போடணும். அது எப்போன்ட்டு நான் அந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பேக்ரவுண்ட் அவசியம் வந்தால் சாரி, மதியானம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் லாக் பண்ணோன்னா வெல்கம் டு குறிமுறை நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ அப்படியே வந்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு பக்கத்தில் இங்கே ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகி காட்டுதில்ல, ஸோ அது வந்து அவுட்புட் ஆக்சுவலி. அண்ட் இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட டெர்மினல். ஓகேவா? ஸோ இது வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் இங்கே வந்து எழுதுகிற இடத்துலேயே வந்து அவுட்புட் பார்த்துடலாம். அதுக்கு தான் இந்த Quokka ப்ளகின். லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு டெமோ காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ str டாட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சப்ஸ்ட்ரிங் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ். ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இருக்கிற டேட்டா வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். டேட்டா அப்படின்னா விசா வந்து லைக் யுவர் ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 5,9 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இது வந்து விசா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் அது ஒரு புது ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். கரெக்ட்? ஸோ இங்கே வந்து நான் கான்ஸ்ட் மை ஸ்லைஸ் அப்படின்னு போடுறேன். அண்ட் ஆப்வியஸாக அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ console.log மை ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா me_t அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்லைஸ் கொடுத்துருக்கோம், 5,9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நான் இதை வந்து இன்னொரு காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து மை சப் அப்படின்னு போடுறேன். இங்கே ஸ்லைஸ்க்கு பதிலாக சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து பிரிண்டில் வந்து மை சப்ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து me-t-t அப்படின்னு கொடுக்குது, இதுவும் வந்து me_t. ஸோ ரெண்டுமே வந்து 5லேருந்து 9 பண்ணுறோம், 5லேருந்து 9 பண்ணுறோம். ரெண்டுமே வந்து சேமாக தான் வருது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 10 கொடுக்குறேன், இங்கேயும் வந்து 10 கொடுக்குறேன்.
ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து சேம் அவுட்புட் தான் வந்து கரெக்டாக. ஸோ இங்கே ஸ்லைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கலாம் அன்டிஃபைன்ட், அப்புறம் எண்டு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பரில் இருக்குது, எண்டு நம்பர் வந்து ஆப்ஷனில் இருக்குது, ஆர் அன்டிஃபைன். ஸோ அன்டிஃபைன்ட் அப்படின்னா எந்த ஒரு நம்பரும் பாஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெறும் 5 கொடுத்தேன் அப்படின்னா கூட வரும், இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 கொடுத்தேன் அப்படின்னா கூட வரும். ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு நம்மளுக்கு தேவை, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்லைஸ்க்கும் சப்ஸ்ட்ரிங்க்கும் டிஃப்ரென்ஷியேட் வரும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்லைஸ் ஆஃப் 5 அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது 5th கேரக்டர்லேருந்து என்னென்ன இருக்கோ அது மட்டும் எனக்கு காட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து நெகோஷியேட், ஐ மீன் அது வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து 0லேருந்து எப்போவுமே கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 0 வெல்கமில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அண்ட் 5. 5 அப்படின்னா எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் எண்டு அப்படி இருக்கும் அப்படின்னா எண்டை வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5,9 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ W வந்து 0 வச்சுக்கோங்க, அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். 0 1 2 3 4 5 6, ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். ஸோ 7 8 9. ஓகே, ஸோ 9 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓ வரைக்கும் வந்து 9th, ஆனால் எண்டை வந்து கவுண்ட் எடுக்காது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க T வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. அதாவது 0 to 8, 5 to 9 அப்படி பண்ணுறோம் அப்படின்னா 5th கேரக்டர் ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே அந்த கேரக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணும், 5th கேரக்டர் இன்க்ளூட் பண்ணும். பட் எண்டு வந்து 9 சொல்கிறோம்னா 9க்கு முன்னாடி, அதாவது 8th பொசிஷனில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இடம். அண்ட் இது எல்லாமே வந்து 0 பேஸில் கேல்குலேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5,9 கொடுத்தோம் அப்படின்னா சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ சப்ஸ்ட்ரிங்க்கும் ஸ்பைஸ்க்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எந்த நம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம் அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் எண்டிங் எப்போவுமே அதோட -1 தான் வரும். ஓகேவா. இப்போது நான் சப்போஸ் வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லாஸ்ட் வரைக்கும் மொத்தமாக எனக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி தரோம். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலி. ஸ்லைஸ் ஒன்று இருக்குது, ஸ்லைஸ் ஒன்று இருக்குது. ஸ்லைஸ் வந்து அரேஸில் யூஸ் ஆகும், SPLICE ஸ்லைஸ். இது வந்து ஸ்லைஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் வரும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பட் அரே கான்செப்ட் வரும்போது நான் ஸ்லைஸும் என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, இங்கே சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான், ரெண்டுத்துக்கும் சேம் அவுட்புட் தான் வருது. அப்புறம் என்னத்துக்கு தான் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க? ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த ரீசனை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து -2 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகுது அப்படின்னா 0லேருந்து கன்சிடர் ஆகும். -2 போட்டோம் அப்படின்னா வெல்கம் டு குறிமுறை, நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதே வருது. ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா WEL 0 1 2 எல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதான் வந்து செகண்ட் பொசிஷன். நான் நெகட்டிவில் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து 0வாக தான் கன்சிடர் பண்ணும், நெகட்டிவ்லேருந்து கன்சிடர் பண்ணாது சப்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும். அதே ஸ்லைஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே -2 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா இது வந்து என்னது, இது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர், இது வந்து செகண்ட் கேரக்டர். கரெக்டாக. ஸோ AI கரெக்டாக வந்திருக்கா. அதாவது லாஸ்ட்லேருந்து வரும். லாஸ்ட்லேருந்துனா ஐயே வராது. அது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இது வந்து -1, இது வந்து -2. அப்போது ஏலேருந்து ஐ வரைக்கும் இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ளைஸ்க்கும் சப்ஸ்ட்ரிங்க்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். சப்ஸ்ட்ரிங்கில் நம்ம நெகட்டிவ் வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்காது, 0லேருந்து தான் எப்போவுமே கன்சிடர் பண்ணும். அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரிங்லேருந்து தான் கன்சிடர் பண்ணோம். அதே ஸ்லைஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் லாஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். அதுக்காக ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணுமா கேட்காதீங்க, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணாது. இப்போ -2னா -1 இது -2, அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து AI அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்லைஸ்க்கும் சப்ஸ்ட்ரிங்க்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ். ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்ட் -1 வரைக்கும் நம்ம கொடுக்குற அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ்க்கும் சப்ஸ்ட்ரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் ஆட்டோமேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து லெட்கோ சைடே வந்து எடுத்துக்கலாம். ஸோ letco.in இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. இது பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாகின் வந்து கௌஷிக் 1 அந்த யூசர் பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெல்கம் கௌஷிக் லெட்கோட் அப்படின்னு வருது. ஓகேவா. அதே வந்து நான் சப்போஸ் வந்து வேறு ஒரு க்ரெடென்ஷியல் உங்கள் நேம் வச்சு நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் கௌஷிக் சாட்டர்ஜி, ஃபர்ஸ்ட் ஒன் வெல்கம் கௌஷிக் லெட்கோட் வந்து இங்கே கௌஷிக் சாட்டர்ஜி வருது. ஓகேவா. ஸோ எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிற நேமை வந்து நான் வெரிஃபை பண்ணோம். இந்த நேம் இந்த வெல்கம் வந்து எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். சப்ஸ்ட்ரிங்கில் வந்து வெல்கமோடு ஸ்டார்டிங்கும் எண்டும் என்னன்னு தெரியும். ஆப்வியஸாக வந்து கௌஷிக் லெட்கோட் இல்லை கௌஷிக் சாட்டர்ஜியோ இல்லை உங்கள் நேம் வருது அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும்.
ஓகேவா? பட் வெல்கம்ன்றது ஸ்டாட்டிக் தானே. வெல்கம் வந்து எல்லாருக்குமே சேம் வெல்கம் போட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வரும். ஸோ அந்த வெல்கம்மை மட்டும் நான் சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துட்டு மீதி இருக்கிற கேரக்டர் நான் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸாக நம்ம கண்டெய்ன்ஸ் ஆர் இன்க்ளூட்ஸில் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். நிறைய வேஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி வே. இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஓகே, பட் சப்ஸ்ட்ரிங்னா என்ன? ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கிவன் இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தரும். ஸ்லைஸும் அதே தான் பண்ணோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணோம். சப்ஸ்ட்ரிங்கில் நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணாது. அக்செப்ட் பண்ணோம், பட் கன்சிடர் பண்ணும்போது 0த்துலேருந்து தான் எடுக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து CharAt அப்படின்னு பார்க்க போகிறோம். CharAt அப்படின்னா நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆப்வியஸாக. ஸோ str.charAt அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0th பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியும்னா ஆப்வியஸாக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே கேரக்டர் அப்படின்ட்டு ஒரு டேட்டா டைப் தனியாகலாம் கிடையாது ஜாவாஸ்கிரிப்டில். ஜாவாவில் கேரக்டர் அப்படின்னு இருக்குது, கேர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ console.logல நான் டேரெக்டாக கொடுக்குறேன். ஆப்வியஸாக CharAt வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணோம். அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பட் நான் அதை யூஸ் பண்ண போதில்லை. ஸோ உங்களுக்கு வெறும் CharAt அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ str.charAtல பார்த்திங்க அப்படின்னா W வந்திருக்கு. அதாவது 0th பொசிஷனில் வெல்கம் அப்படின்னு இருக்குது. சப்போஸ் நான் வந்து 10 கொடுக்குறேன்னா 10th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். மேபி இது வரைக்கும் 9 வந்து O சொன்னேன். அப்போ 10 வந்து ஸ்பேஸ். ஸோ 11 கொடுக்கலாம், K வரும். K வரும். ஓகே, ஸோ அட் அ டைம் ஒரு கேரக்டர் வரும். சப்போஸ் நீங்கள் இல்லாத லென்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம 20 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து CharAt. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். முக்கியமான ஒரு எப்போவுமே இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா CharAt யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ ப்ரோக்ராம் காட்டுறேன். அதுனால உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஸோ இதே வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கேரக்டரையும் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நம்மளுக்கு ஆப்வியஸாக லென்த் வேணும். எவ்வளோ இட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லென்த் வந்து வேணும். ஸோ லென்த் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் லென்த் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஆப்வியஸாக ஒரு ஃபார் லுப் வேணும். ஸோ ஃபார்லாம் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்காதீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக லென்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, லென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லென்த் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து greater than equal to 0. ஓகே, அண்ட் இங்கே வந்து நெகட்டிவ் I மைனஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸோ லெட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அது எம்டியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஈக்குவல் டு str.charAt of I அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா console logல போயிட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ரிவர்ஸ் str இங்கே என்ன பண்ணியிருக்கேன், தப்பாக பட்டிருக்கேன். அதான் மேட்ரி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறிமுறை வெல்கம் அது வந்து ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு தெரில. பட் இது வந்து என்னென்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ், அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் str.charAt of I. ஓகே, ஸோ இதான் வந்து நான் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன வருதோ அதை வந்து இதிலே நான் இதிலே வந்து நான் வந்து சேர்த்து வைக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மாக வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கேன். சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சொல்லனா கூட புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ CharAt பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். சப்ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கல. பட் இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெல்கம் டு குறிமுறையில் வந்து எனக்கு வெல்கம் மட்டும் நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ளைஸ் ஆர் சப்ஸ்ட்ரிங் ரெண்டுத்தில் ஏதாவது யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வந்து console logல போயிட்டு நம்ம வந்து ஸோ எனக்கு வந்து 0த்துலேருந்து வேணும். அண்ட் ஆப்வியஸாக வெல்கம்ன்றது 7 கேரக்டரில், ஸோ 8ன்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸாக வெல்கம் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 9 கொடுத்தேன் அப்படின்னா T வரும். ஸோ 8னா லாஸ்ட் ஒன் மைனஸ் பண்ணிட்டு 7. ஸோ 7 கேரக்டர் 7 கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, ஸோ அதே தான் சேம் உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டேன், கேரக்டர் என்னென்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் கண்ட்ரோல் S கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணும்போது இது வந்து சம்டைம்ஸ் காசு கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, இருங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அதில் போய் நான் சேவ் பண்ணிடுறேன்.
சேவ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அவ்வளோதான் ரிசல்ட் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம் அப்படின்னா Ctrl+Shift+P கொடுத்துட்டு நியூ கோகா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கார்டில் வாங்க. கோடோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.